அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். நாம அல்லாஹ்வை நேசிக்கிறது வேற, நாம அல்லாஹ்வை பொருந்திக் கொள்றோம், எல்லாருமே பொருந்திக் கொள்றோம். ஆனா அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டானா, இதான் நீங்க கேள்வி. நாம பொருந்திக் கொண்ட பிரச்சனை இல்லை, என்ன நாம் பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டான்னு சொன்னா மற்ற எல்லாமே சரியாயிடும். அல்லாஹ் திருப்பொருத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், நாம நேசிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா? நாம அல்லாஹ் பொருந்திக் கொள்றோம், ஆனா அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டானா? நம்மளை பொருந்திக் கொள்றா நம்மளுடைய செயற்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பொருந்திக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சின்ன விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க இந்த வேலையில செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளுவார். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான்னா அதுக்கு மேல் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி அன் யஅகுல அல் அகலத ஃபஹமிதஹு அலைஹா அவ் யஷ்ரபு ஷுர்பத ஃபயஹ்மதுஹு அலைஹா. ஒரு மனிதன், ஒரு அடியான் ஒரு சாப்பாட்டை சாப்பிடுறான், ஏதோ ஒன்று சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஃபயஹ்மதுஹு அலைஹா, அதுக்கு அல்லாஹ்வுக்கு அதுக்காக அல்லாஹ்வை புகழ்றான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். ஒரு தண்ணியை குடிக்கிறான், குடிச்சு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ் புகழ்றான். அப்படி அல்லாஹ்வை புகழ்ந்தால் இன்னல்லாஹ லா யர்தா, அல்லாஹ் அவனை புரிந்து கொள்கிறான். அப்ப ஏதாவது ஒன்று சாப்பிடுறது, ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் நம்மளை புகழ்றான்.